ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் நம்மத்திலே மகிமைப்படுவதாக. We have got another opportunity to worship our living God in truth and in spirit. ஆவியோடும் உண்மையோடும் நம்முடைய ஆருமை இரட்சகரை நாம் ஆராதிக்கும்படியான மற்றும் ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. We also praise God for the opportunity that God has given me to share the word of God with all of you. உங்கள் அனைவரோடும் கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பெற்றமைக்கும் ஆண்டவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். May the Lord help us and bless us with the thoughts and the meditations that we are going to share together. ஆகவே இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ளப் போகின்ற சிந்தனைகளையும் தியானங்களையும் கர்த்தர் தாமே நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. In connection with the thoughts, shall we read from the First Thessalonians 2nd chapter verses 11 and 12. First book of Thessalonians chapter 2 verses 11 and 12. நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11 12வது வசனங்களை நாம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11 12வது வசனங்கள். மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். Now we are given with some instructions from this passage that we are called to his kingdom and we are called to his glory. இந்த குறிப்பிட்ட வேத பகுதியிலே நமக்கு சில அறிவுரைகள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதுபோல அங்கே நாம் அவருடைய ராஜ்யத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய மகிமைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றும் சொல்லப்படுகிறது. Especially note that to his kingdom and to his glory. அதே போல குறிப்பிட்ட முறையிலே தம்முடைய ராஜ்யத்திற்கும் தம்முடைய மகிமைக்கும் என்று சொல்லப்படுகிறதை கவனியுங்கள். We are called for that. நாம் அதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். So what a great privilege that we believers have got, that we are going to share our Lord's kingdom and we are going to share our Lord's glory. ஆகவே நாம் நம்முடைய ஆண்டவருடைய ராஜ்யத்திலும் அதே போல அவருடைய மகிமையிலும் பங்காளிகளாக மாறுகின்ற இந்த குறிப்பிட்ட பாக்கியம் என்று சொல்வது நம் அனைவருக்குமே கிடைக்கப்பெற்றிருக்கின்ற மகாபரிய ஸ்லாக்கியம் என்பதை நாம் அறிந்து உணர்ந்திருக்க வேண்டும். The whole Bible as a whole, it is a book of reference and instruction for believers. வேதம் முழுவதுமாக ஒவ்வொரு விசுவாசிக்கும் சொல்லப்பட்டிருக்கின்ற அறிவுரைகளாக ஆலோசனைகளாக இருக்கின்றதை அறிந்திருக்கிறோம். The book of reference means for any doubt, for any instruction, we have the reference readily available in our hands so that we can read it and we can follow it. ஒரு குறிப்பேடு என்று சொல்லப்படும் நேரத்திலே எந்த நிலைமையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் சரி, அதில் நாம் கண்டு அறிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த குறிப்புகளிலே எடுத்து நாம் சிந்திக்கின்ற வேளையிலே அதற்கான பதில் கிடைக்கப்பெறும். It's not that we should follow some of our traditions and practices that we were following in the past. நாம் கடந்த காலத்திலே நாம் பின்பற்றி வந்த நம்முடைய ஆசாரங்களையும் அதே போல பாரம்பரியங்களையும் பின்பற்ற வேண்டும் என்பதல்ல. We may have been following many traditional things in our past, and if it is not concurrent to the word of God, we are supposed to keep away from them and to follow only the biblical instructions. நாம் கடந்த காலத்திலே பல பாரம்பரியமான முறைமைகளையும் பின்பற்றினவர்களாக இருந்திருப்போம். ஆனால் நாம் பின்பற்றின அந்த பாரம்பரியங்களோ அந்த முறைமைகளோ வேத வசனத்துக்கு ஏற்றவாறு இல்லை என்று சொன்னால் அதை நிச்சயமாக நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகும். The word of God is like an operation manual which we get from the shops or from the department when we buy some products. நாம் கடைகளிலே சென்று ஏதாவது ஒரு பொருளை நாம் வாங்குகின்ற பொழுது அதனோட கூட நம் கரங்களிலே கொடுக்கப்படுகின்ற அந்த பயனீட்டாளருடைய கையேடு என்று சொல்வதை போலவே வேத புத்தகம் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட ஒரு பயனீட்டாளரின் கையேடாகவே அமைகின்றது. That operation manual is very important to get a proper result or proper use of our equipment. நாம் வாங்கின அந்த குறிப்பிட்ட பொருள் சரிவர பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நம் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆபரேஷன் மேனுவலை, அந்த பயன்படுத்துவோருடைய கையேட்டை சரிவர நாம் பின்பற்றியாக வேண்டும். Or the Bible is like a signboard which is kept on the roadside
we can see when we travel on the roads, giving us the directions. நாம் சாலையினூடாக பயணப்பட்டு செல்லும் வேளைகளிலே நமக்காக சில அறிவிப்பு பலகைகள் போடப்பட்டிருக்கும். அதனுடைய அறிவிப்புகளை பின்பற்றி பயணப்படுவது நல்லது. அதுபோல ஒவ்வொரு விசுவாசிக்கும் வேத புத்தகம் என்று சொல்வது நமக்கு வழியை காண்பிக்கக்கூடிய அறிவிப்பு பலகையை போல் இருக்கின்றது. The direction boards are very important if we are traveling in an unfamiliar road. நாம் அறிமுகம் இல்லாத ஒரு பாதையினூடாக பயணப்படுகின்றோம் என்று சொன்னால் அந்த அறிவிப்பு பலகையிலே போடப்பட்டிருக்கக்கூடிய திசை காட்டிகள் என்பது மிக முக்கியமானதாக அமைகின்றது. Or in these days, people who use GPS and Google Maps, they get informations every now and then. You are 50 meters away from the turning, or you are straight on the road, so and so. Such instructions can be heard while driving on unfamiliar roads. அல்லது இந்த நாட்களில் இருப்பதை போல நீங்கள் ஜிபிஎஸ்ஐ பயன்படுத்துவீர்கள் என்று சொன்னால் அறிமுகம் இல்லாத இருக்கக்கூடிய சாலையின் வழியாக நீங்கள் பயணப்படும் பொழுது 50 மீட்டர் தாண்டி நீங்கள் வலது திரும்ப வேண்டும், 20 மீட்டர் தாண்டி நீங்கள் இடதுபுறமாக திரும்ப வேண்டும், அல்லது ஒரு சுற்றுப்பாதை வருகிறது நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லி சரியான திசையை காண்பிக்க கூடியதாக அது இருக்கும். So the Bible which we have got is much more than what is all this about. ஆனால் இவைகளிலே காண்பிக்கப்படுகின்ற எல்லாவற்றை காட்டிலும் நம் கரங்களில் இருக்கக்கூடிய வேத புத்தகம் என்பது அதிக மேன்மைக்குரியதாகும். It gives us the proper instruction and which is unchangeable. It is eternally secured in heaven. அது சரியான அறிவுரையை கொடுக்கக்கூடியதாகவும் அது நித்தியம் பரலோகம் வரைக்குமாய் பாதுகாப்பு உடையதாக அது காணப்படுகின்றது. And the Gospels, especially the Gospels which are given us, gives us the detailed life story of our Lord Jesus Christ, and it also gives us the way of salvation, how God saves us from eternal punishment. அது மட்டுமல்லாமல் சுவிசேஷங்களை வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பற்றியும் ஒரு மனிதன் எப்படியாக ரட்சிக்கப்பட முடியும் என்பதும் நித்தியமான அந்த ரட்சிப்பை ஒருவன் எப்படி சவதரித்துக் கொள்ள முடியும் என்ற விளக்கங்கள் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறதை காண முடியும். And believing in the Lord Jesus Christ and his death on the cross of Calvary, confessing our sins to really turn away from our sinful nature, gives us an assurance of salvation. நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து விலகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் நேரத்திலே நமக்கு இந்த ரட்சிப்பினுடைய ஒரு உறுதி கிடைக்கப்பெறக்கூடியதாக இருக்கின்றது. And the epistles which are seen especially in the New Testament gives us the more detailed instruction about regarding our Christian living. புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த நிருபங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது குறிப்பிட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதை பற்றியுள்ள அறிவுரைகள் அதிலே அடங்கி இருக்கின்றது. Also concerning the problems that we may face during our Christian life. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளும் அதனூடாக எழுதப்பட்டுள்ளது. And the troubles and the problems that we face are very, very insignificant when we compare to the hope and the glory that is waiting to us. ஆகவே நாம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளோ சந்திக்கக்கூடிய எதிர்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அவைகள் அனைத்தையும் ஒருமித்து சேர்த்து நமக்கு கிடைக்கப்பெற போகின்ற அந்த மகிமையான நம்பிக்கையோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவைகள் எவ்விதத்திலும் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. So in general we can say the detailed instructions that are given to us will help us to live a victorious Christian life. நமக்கென்று கொடுக்கப்பட்டுள்ள இந்த அறிவுரைகளை நாம் ஆழ பார்க்கின்ற பொழுது நாம் வெற்றியுள்ள கிறிஸ்தவ ஜீவியத்தை வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டவைகளாக இருக்கின்றதை காண முடியும். So shall we now come to the point, the readings that we have just read now. ஆக இப்பொழுது வாசித்த இந்த வேத பகுதிக்குள்ளாக நாம் மீண்டும் வருவோம். And first I would like to say from the verse 12 from the English Bible, or in the verse 11 of Tamil Bible, that we are called or set apart to his own kingdom. முதலாவதாக நான் ஆங்கில வேதாகமத்தின்படியாக 12வது வசனத்தில் வருகின்றது, ஆனால் தமிழிலே 11வது வசனத்தில் வருகிறது, தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை பிரித்தெடுத்திருக்கின்ற தேவன் என்ற விஷயத்திற்குள் வருகிறேன். So when we say we are called to his kingdom, it shows automatically that we are living in a different kingdom, different country. நாம் அவருடைய ராஜ்யத்துக்கு பிரித்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் வேறு ஒரு இடத்துக்கு வேறொரு ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர் என்பதை நமக்கு உடனடியாக ஞாபகப்படுத்துகிறது. We are citizen of a
worldly kingdom, kingdom of the or a country in which we are living. நாம் வாழக்கூடிய இந்த தேசத்திற்கோ அல்லது உலகத்தினுடைய ஏதோ ஒரு தேசத்திற்கோ நாம் பிரஜைகளாக இருக்கின்றோம், உண்மைதான். But that kingdom is in which we are living is a very temporary kingdom. ஆனால் நாம் இப்பொழுது வாழக்கூடிய இந்த தேசம் என்று சொல்வது ஒரு தற்காலிகமான ஒரு ராஜ்யமாக இருக்கின்றது. The moment we committed our life to the Lord Jesus Christ or accepted him into our life as our personal savior, we are offered or we are given with a citizenship of a different kingdom. நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்த ரட்சகரும் ஆண்டவருமாக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அந்த நேரத்தில் தாமே அந்த ராஜ்யத்தினுடைய பங்காளிகளாக பிரஜைகளாக மாறுகின்றோம். We are set apart. Though we are living in this world in India as such now, we are set apart for a kingdom that is the kingdom of God. ஆகவே நாம் எந்த ஒரு தேசமாக இருந்தாலும் சரி, இப்பொழுது வாழ்ந்திருக்கக்கூடிய தேசம் இந்தியாவோ அல்லது எந்த ஒரு தேசமாக இருந்தாலும் சரி, நாம் அந்த மற்ற ஒரு தேசமாக இருக்கிற ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். So that is a very special privilege that God has given to us. அந்த குறிப்பிட்ட ஒரு விசேஷித்த ஸ்லாக்கியத்தை தான் தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். Though we are living in a country in the world, anywhere in the world, we don't have any security. We have problems, we have difficulties, we have sickness, and all the problems that we have in this life. உலகத்திலே எந்த ஒரு தேசத்திலே நாம் குடியிருந்தாலும் சரி, அந்த தேசத்திலே நமக்கு ஒரு பிரச்சனைகளே இல்லை என்று எந்த விதத்திலும் சொல்ல முடியாது. நமக்கு உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளும், பாடுகளும், கஷ்டங்களும், வியாதிகளும் அனைத்தும் உண்டு. But the word of God says about this kingdom in which we are living is a kingdom which is controlled or which has got lot of influence of Satan and sin. நாம் வாழக்கூடிய இந்த தேசத்தை பற்றி, இந்த ராஜ்யத்தை பற்றி வேத புத்தகம் சொல்லப்படும் பொழுது அது பிசாசனுடைய ஆளுகைக்குட்பட்டதாக அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதும் குறிப்பிடப்பட்டு சொல்கிறது. Colossians we read it is the kingdom of darkness. கொலோசியர்ல வாசிக்கும் பொழுது அது இருளின் ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. In book of Peter, first book of Peter, we read that it is we are called out of darkness into the marvelous light. That means we are living in a dark world. நாம் 1 பேதுருவிலே வாசிக்கின்ற பொழுது இருளின் அதிகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறது. ஆகவே இருளினுடைய அதிகாரம் அல்லது இருளினுடைய ராஜ்யம் என்று அதனை காண முடிகிறது. In all these things we can say that we belong to a country or to a place where God is able to influence us. I mean, Satan is able to influence us. I'm sorry. ஆகவே நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய எந்த தேசம் என்று சொல்வதால் எந்த ஒரு தேசமோ ராஜ்யமாக இருந்தாலும் சரி, அந்த ராஜ்யத்திலே சாத்தான் தன் ஆளுகையை செலுத்தக்கூடிய ஒரு இடத்தில் தான் வாழ்கிறோம் என்பது அர்த்தமாகின்றது. Satan is referred as God of this world. சாத்தானை பற்றி சொல்லப்படும் பொழுது இப்பிரபஞ்சத்தின் அதிபதி என்றுதான் சொல்லப்படுகிறது. So by birth or by nature we are born, we are citizens of this country. நாம் பிறப்பின் மூலமாகவோ நம்முடைய சுவாபத்தின் மூலமாகவோ இந்த குறிப்பிட்ட தேசத்தினுடைய பிரஜைகளாக இருக்கின்றோம். But the moment we commit our life to the Lord Jesus Christ, he gives us the hope, he gives us the assurance that we belong to his kingdom. ஆனால் நாம் அவரை சொந்த ரட்சகராக, நம்முடைய ஆண்டவரை சொந்த ரட்சகராக நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் அந்த நேரத்தில் தாமே நமக்கு ஒரு நம்பிக்கையை அவர் கொடுத்து நாம் அவருடைய பிள்ளைகள், அந்த ராஜ்யத்தினுடைய பிரஜைகள் என்ற ஒரு உறுதியை தருகின்றார். That is his own kingdom, his own country to which we are going to be taken to. அவருடைய ராஜ்யமாக, அவருடைய சொந்த தேசமாக இருக்கின்ற அந்த இடத்திற்கு தான் தேவன் நம்மை அழைத்து கொண்டு போகிறவராக இருக்கிறார். And it is really a matter of joy for us to know that we will have a different citizenship. We will go to be with our Lord to live eternally. நாம் நம்முடைய ஆண்டவரோட கூட இருக்க போகிறோம் என்றும் நித்தியமாக அவரோட அந்த இடத்திலே வாசம் செய்ய போகிறோம் என்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாகும். And if we have not committed our life to the Lord Jesus Christ, we have another destiny that is also going to be eternal. நாம் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு ஒப்புக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் வேறொரு இடமும் நமக்கென்று ஒதுக்கப்பட்டுள்ளது. That life is always a tormenting. It is a life of distress. It is a life of pain. It is a life of fire, burning fire, where the fire never
dies out or the problems never finishes. அந்த இடம் என்று சொல்வது நமக்கு நெருக்கம் நிறைந்திருக்கின்ற இடமாக, எப்பொழுதும் சித்திரவதை செய்யப்படக்கூடிய, அக்கினி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இடமாக, அது துன்புறுத்தப்படக்கூடிய ஒரு இடமாக நித்தியம் முழுவதுமாய் காணப்பட போகிறது. We normally refer as the hell. அதை பொதுவாக நாம் நரகம் என்று சொல்வதுண்டு. And that is also an eternal one. There is no limit, no end to that life. அதுவும் ஒரு நித்தியமான ஒரு இடமாக இருக்கின்றது. அதுவும் நித்தியமான ஒரு வாழ்வாகவும் காணப்படுகிறது. அதற்கு முடிவே இல்லை. So I exhort my dear ones, if any of you have not committed your life to the Lord Jesus Christ, I urge you so that you may receive Jesus Christ as your personal savior and have the hope of this eternal glory. ஆகவே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாராவது ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்விலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதிருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த குறிப்பிட்ட நித்தியமான மகிமையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு அனுபவிக்குமாறு உங்களை பட்சமாய் கேட்கிறோம். And here Apostle Paul again says that you are called to his glory. அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதும் பொழுது அவருடைய மகிமைக்கும் அழைத்திருக்கிறார் என்று சொல்கிறார். In this world we have, if you look at every one of us, if you look on your own mirrors, you can see lot of problems, you can see lot of things. We are not looking that good when we compare to many others. So all these problems are there in our earthly life. இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாட்களிலே நாம் நம்மையே கண்ணாடியிலே பார்ப்போம் என்று சொன்னாலும் சரி, அல்லது உலகத்தையே பார்த்தாலும் சரி, அநேக பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறதாக இருக்கிறது. நாம் நம்மை கண்ணாடியில பார்க்கின்ற பொழுது, ஐயோ நான் இப்படி இல்லை அப்படி இல்லை என்று சொல்ல அநேக பிரச்சனைகள் நம்மை சூழ இருக்கின்றதும் நாம் வாழக்கூடிய உலகத்திலும் காணப்படுகிறது. We face a lot of difficulties and struggle during our earthly lives. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஜீவிக்கின்ற பொழுது அநேக பிரச்சனைகளையும் அநேக கஷ்டங்களையும் சகிக்கின்றோம். Lot of sickness that we come across. We hear about the people who are in this world. இந்த உலகத்தில் வாழும் பொழுது அநேக வியாதிகள் நம்மை எதிர்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கின்றது. These days we are all scared of the pandemic, a small minute virus that has affected the whole world. இந்த நாட்களிலும் அதே போல இந்த தொற்று வியாதியை பற்றி அதிகமாக நாம் பயப்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இந்த ஒரு சிறு கிருமியானது உலகமெங்கிலுமாக பரவி ஒரு பெரும் தொற்றை ஏற்படுத்தி அநேகரை பயத்திற்குள் ஆழ்த்தி இருக்கின்றது. Small virus is almost controlling the whole earth. ஒரு சிறு கிருமிதான், ஆனால் இந்த முழு பூமியையும் அது ஆட்கொண்டிருக்கிறது. So we have problems as such in this world alone. ஆகவே இந்த பூமியிலே பார்த்தாலும் சரி, இவ்வளவு அதிகமான பிரச்சனைகள் நம்மை சூழ இருக்கின்றது. But a life after this, which God has promised us to be in his kingdom, is a glorious life. ஆனால் தேவன் நமக்கென்றும் வாக்குத்தத்தம் செய்திருக்கின்ற மறுவாழ்வு என்று சொல்வது, இந்த ஜீவியத்திற்கு பின்பு வரக்கூடிய அந்த வாழ்க்கை, அந்த ஜீவியம் என்று சொல்வது ஒரு மகிமை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. Yesterday I read that about the house in which Ambani is living. It is one of the costliest house in the whole of earth. கடந்த நாளிலே நான் ஒரு குறிப்பிட்ட செய்தியை வாசித்து வந்தேன். அம்பானி என்ற நபர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய வீட்டை பற்றி நான் வாசித்தேன். அது பூமியில் இருக்கின்ற எல்லா மனுஷருடைய வீட்டை காட்டிலும் மிகவும் விலை உயர்ந்த ஒரு வீடாக இருக்கின்றது. I think it is next to the palace in which Queen Elizabeth is living. குயின் எலிசபெத் வாழக்கூடிய அந்த அரண்மனைக்கு அடுத்ததாக சொல்லப்படக்கூடிய வசதி வாய்ப்புகளோடு இருக்கின்ற வீடு என்றுதான் கருதுகிறார்கள். But when you compare the house or the place that God is preparing for us in heaven, is nothing if you look to these houses or these palaces. ஆனால் தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தம் செய்து கொண்டு வரக்கூடிய மாளிகை நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் வாசம் செய்ய போகின்ற வீட்டை குறித்து பார்க்கும் பொழுது, இங்க நாம் சிந்திக்கின்ற இந்த பூமிக்குரிய வீடுகளுக்கும் அதற்கும் எவ்விதத்திலும் ஒப்பு அல்ல. So that is the hope that God has given to us. We are called his glory. அந்த நம்பிக்கையை தான் தேவன் நமக்கென்றும் தந்திருக்கிறார். அவருடைய மகிமைக்குள்ளாய் நம்மை அழைத்திருக்கிறார். We read in the book of Genesis that God, when he created man in his own image. நாம் ஆதியாகமத்தில் வாசிக்கின்ற பொழுது, தேவன் மனுஷனை படைத்த பொழுது தேவன் தம்முடைய சொந்த சாயலின்படியாக சிருஷ்டித்தார். So that image is the glorious image, the image of God himself.
அது மகிமைக்குரிய ஒரு சாயலாக இருக்கின்றது, தேவனுடைய சாயலாகவே இருக்கின்றது. And we read about the early life of Adam and Eve. God used to come and have fellowship with these two. ஆதாம் ஏவாளுடைய துவக்க நாட்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் இருவரோடும் தேவன் அனுதினமும் வந்து அவர்களோடு வாசமாயிருப்பதும் அவர்களோடு சம்பாஷிப்பதையும் காண்கிறோம். And we can also see that as the sin came into them, they lost the glory in which they were living. பாவம் அவர்களுக்குள் பிரவேசித்த பொழுது அவர்கள் இதுவரைக்குமாக அனுபவித்து வந்த அந்த மகிமையானது அவர்களை விட்டு போய்விட்டதும் அவர்கள் அதனை இழந்து விட்டார்கள் என்றும் காண்கிறோம். We read in the book of Romans chapter 3 verse 23, all have sinned and lost the glory of God. ரோமர் 3:23 வாசிப்பதை போல எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. So we were living in we were created in a glorious image, the image of or the likeness of God himself. ஆகவே நாம் இந்த மகிமையான அந்த சாயலில் அல்லது தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்களாக இருந்தோம். But when man committed sin, he lost that, and when God came in to the garden, God could not find Adam and Eve, they were hiding. ஆனால் மனிதன் பாவம் செய்த பொழுது அந்த மகிமை முற்றுமாக இழந்து போனவனாக தேவன் அந்த ஏதேன் தோட்டத்திலே வந்து மனுஷனை தேடின பொழுதோ அவன் மனுஷன் அங்கே காணப்படவில்லை, அவன் மறைந்து கொண்டான். And God when called him, he said, we are hiding because we are naked. தேவன் மனுஷனை அழைத்த பொழுது அவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறான். நாங்கள் நிர்வாணமாயிருக்கிறோம், ஆகவே எங்களை ஒளித்துக் கொண்டோம் என்று சொன்னான். And they tried to hide their nakedness by leaves, but God gave them a good dress by skin and covered their nakedness. அப்பொழுது மனிதன் ஆண்டவரிடம் நாங்கள் இலைகளாலே எங்களுக்கு நிர்வாணத்தை மறைத்துக் கொள்ளும்படியாக உண்டு பண்ணி கொண்டோம் என்று சொன்னான். ஆனாலும் தேவன் அவர்களுக்கு கிருபையாக நல்லதொரு உடையை அவர்களுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். And that skin which was made available for them as the dress shows us the very sacrifice which God is preparing for human redemption. அந்த உடையாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தோல் என்று சொல்வது அவர்களுக்கு தேவன் மனுஷனுக்கென்று மாய்த்தம் செய்திருக்கக்கூடிய ஒரு மீட்பின் நிழலாக அது அருமையாக எடுத்து காண்பிக்கிறது. And that we can see on the cross of Calvary, God himself offered as a sacrifice for our deliverance. Anyone who believes in that sacrifice, in that Lord Jesus Christ, will be saved and made the children of God. அதை கல்வாரி சிலுவையிலே அற்புதமாக நாம் அதனை பார்க்க முடிகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த கல்வாரி சிலுவையின் மூலம் அவருடைய ரட்சணத்தினுடைய செயலை நாம் பார்க்கின்ற ஒருவரும் அவர்கள் கெட்டு போகாமல் ரட்சிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். And here Apostle Paul gives us an instruction that we walk worthy of his calling. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே நமக்கு அறிவுரை சொல்லும் பொழுது இந்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடந்து என்று சொல்கிறார். And that we read that you would walk worthy of God who has called you out. உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். Not that we walk to a better living than how we are living, but worthy of God. இதுவரைக்குமாக நாம் வாழ்ந்த வாழ்க்கையை விட சற்று சிறந்ததாக வாழ வேண்டும் என்று அங்கே சொல்லப்படாமல் அங்கே அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. So the standard that God has given to us, or Apostle Paul has written here, is the standard that is compatible to the God's standard. ஆகவே தேவன் இங்கே கொடுத்திருக்கக்கூடிய அந்த நிலை என்று சொல்வது அவருக்கு ஏற்ற வண்ணமாக அவர் தேவனுக்கு இருக்கின்ற அந்த நிலைக்கு ஏற்ற வண்ணமாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்கிறார். That's what we read in verse 12, that you would walk worthy of God who has called you. அதைத்தான் வாசிக்கும் பொழுது உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று. So that is the standard, that is what God expects us to live in this world. அதுதான் அவர் வைத்திருக்கின்ற அந்த நிலையாக இருக்கிறது. இந்த பூமியில் நாம் ஜீவிக்கின்ற பொழுது அந்த நிலைக்கேற்ற வண்ணமாக அந்த தேவனுக்கேற்ற வண்ணமாய் நாம் வாழ வேண்டும். And he expects us a standard that is compatible only to the God's standard.
அந்த வாழ்க்கை என்று சொல்வது தேவனுடைய நிலைக்கு ஏற்றவண்ணமாக அவரோடு இணைந்து அல்லது ஒத்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். And that is why we are always asked to live a life that is acceptable to God, walk worthy of His calling. அதனாலதான் அவருடைய அழைப்பிற்கு ஏற்றவாறு பாத்திரவான்களை நடக்க வேண்டும் என்றும் அவருக்கு ஏற்ற தகுதியுடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. And that also gives us a warning that we are not to live as we like. அதுவும் நமக்கு ஒரு மற்றொரு எச்சரிப்பையும் காண்பிக்கிறது, நாம் விரும்புகின்ற பிரகாரமாய் வாழக்கூடாது என்பதையும் எடுத்து சொல்கிறது. And God says that your walking, your life in this world should be according to my standard and only according to my standard. ஆண்டவர் சொல்லும் பொழுது உங்களுடைய நடக்கை என்பது, உங்களுடைய வாழ்க்கை என்பது என்னுடைய நிலைக்கேற்றவண்ணமாகவே இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். And that also shows us our life. If we live a life that is pleasing God, that will reflect through our life the very nature of God. அது போலவே அது நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு ஏற்றவண்ணமாக நாம் ஜீவிக்கின்ற பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க கூடியதாக, அவருடைய தன்மைகளை எடுத்து காண்பிக்க கூடியதாக இருக்கும். The others who are living around us should be able to see the nature of God in our life. ஆகவே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் தேவனுடைய தன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும். We always say about our own country. See, we have a history of 2000 years of Christianity in India. நாம் எப்பொழுதுமே நம்முடைய தேசத்தை பற்றி சொல்வதுண்டு, 2000 ஆண்டுகளாக கிறிஸ்தவம் இந்த இந்திய தேசத்தில் இருக்கிறது என்று சொல்கிறோம். But if you see the statistics, we can see that only 3% are the people who at least know about Jesus Christ. ஆனால் கணக்கெடுப்பின் பிரகாரமாக நாம் பார்க்கின்ற பொழுது 3% ஏறக்குறைய 3% ஜனங்கள் மட்டுமே இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்கள். In that 3%, very few only really know the Lord Jesus Christ as their personal savior. அந்த 3%த்திலும் கூட ஒரு குறிப்பிட்ட மிகவும் குறைந்தமான சதவீதமான ஜனங்கள் மட்டும்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையாகவே அறிந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். We can imagine what is the real how many people are really following Jesus Christ in this vast country of India. அப்பொழுது பறந்து விரிந்திருக்கின்ற இந்த இந்திய தேசத்திலே எத்தனை ஜனங்கள் உண்மையாகவே ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள் என்பதை பற்றி அறிந்திருக்க வேண்டும். What is the problem? Where lies the problem here in India? ஆகவே இதற்கு இந்திய தேசத்தில் இருக்கின்ற பிரச்சனை எங்கே கிடக்கின்றது? We should say that you and I are to be blamed for the country of this great country. So many people, the millions who are not even knowing the name of God, because they don't see the life, the real Christian life in our living. கோடிக்கணக்கான மக்கள் வாழக்கூடிய இந்த இந்திய தேசத்திலே இன்னும் அநேக நபர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்குரிய காரணமும் அதற்குரிய குற்றச்சாட்டையும் நீங்களும் நானும் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Here Apostle Paul says, walk worthy of God or his calling. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராக அல்லது தேவனுக்கு ஏற்றபடி நீங்கள் பாத்திரராக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். We are not able to reflect the nature of God in our life. That is why people around us do not want to follow our God. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தேவனுடைய தன்மைகளை அவருடைய சுபாவங்களை காண்பியாததன் காரணத்து நிமித்தமாகத்தான் நம்மை சுற்றி வாழக்கூடிய ஜனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இன்னும் அறியாமலேயே வாழ்கிறார்கள். When they look at us, they will say, oh, we don't want a God whom these people are calling worshipping. ஆகவே அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த ஜனங்கள் சொல்லி ஆராதிக்கக்கூடிய இந்த தேவனை எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்கிறார்கள். Our life is much better than the life of these people. இந்த ஜனங்களுடைய வாழ்க்கை காட்டிலும் எங்களுடைய வாழ்க்கை சற்று மேன்மையுடையதாக மேலானதாகவே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். That really hinders them to know the Lord Jesus Christ and the salvation that is awaiting for the humankind. ஆகவே இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் என்பது அங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை ஜனங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய தடையாகவே விளங்குகின்றது. And really we have to search our own life and get corrected and correct ourselves so that we may live a life that is acceptable to God and according to God's calling. ஆகவே நாம் தாமே நம்முடைய வாழ்க்கையை நிதானித்து பார்த்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய அழைப்பிற்கு ஏற்ற வண்ணமாக அவருக்கு ஏற்றவாறு ஜீவிக்கிறோம் என்பதை பற்றி நிதானித்து சீர்தூக்கி பார்த்து
பின்பதாக நாம் திருத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். And here Apostle Paul says another thing in that we exhort you, comfort you, and charge you as a father doeth his children. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றும் ஒரு காரியத்தை சொல்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்களே. So Apostle Paul was very concerned about the people with whom he was sharing the gospel. அப்போஸ்தலனாகிய பவுல் யாரிடம் சுவிசேஷத்தை சொல்லுகிறாரோ அவர்களை பற்றி அதிகமான ஜாக்கிரதையாக நடந்து கொள்கிறார். He exhorted them to come to the Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவண்டைக்கு வரும்படி அவர்களுக்கு புத்திமதி சொல்கிறார். He comforted them that they have a life. In this world you have problem, but there is a world where you have all the hope of a living hope that which is waiting for them. அவர்களுக்கு தேர்தலை குறிப்பிட்டு சொல்கிறார். உங்களுக்கு இந்த உலகத்துல எல்லா பிரச்சனைகளும் கஷ்டங்கள் எல்லாமே உண்டு, ஆனால் வரக்கூடிய அந்த நித்தியமான ஜீவியத்திலே உங்களுக்கு நம்பிக்கை உண்டு என்று சொல்லி ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டு என்றும் அவர்களுக்கு தேற்றுகிறார். And thirdly he says he charged them, that is urging them. See, urging means making them to hurry themselves to accept the Lord or to live a life that is pleasing to him. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது ஒரு எச்சரிப்பாக அங்கே சொல்கிறார், அல்லது அவர்களை மன்றாடுகின்றார். அவர்களை கெஞ்சி கேட்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையானது அவர் அழைத்த அந்த அழைப்பிற்கு ஏற்றவாறு அவருக்கு ஏற்றவாறு காணப்பட வேண்டும் என்று எச்சரிக்கிறார். So this the system which Apostle Paul followed is very very practical in our Christian living. ஆக அப்போஸ்தலனாகிய பவுல் பின்பற்றின இந்த குறிப்பிட்ட முறை என்று சொல்வது மிகவும் நடைமுறை விஷயமாக அமைந்திருக்கின்றது. He treated the people to whom he was sharing as his own sharing the word of God as his own children. தான் யாரிடம் சுவிசேஷத்தை சொல்கின்றோமோ அந்த நபர்களை தன்னுடைய பிள்ளைகளாகவே அப்போஸ்தலனாகிய பவுல் பாவித்தார். Though he didn't have any children of his own, physically, but all these people who came to the Lord through his ministry are considered as his own children. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சரீர பிரகாரமாக அவருக்கு குழந்தைகள் பிள்ளைகள் இல்லாவிட்டாலும் கூட அவர் யாரிடமெல்லாம் சுவிசேஷத்தை சொல்கிறாரோ ரட்சிக்கப்படும் பொழுது அவர்களை தன்னுடைய சொந்த பிள்ளைகளாகவே அவர் கருதுவதை பார்க்கிறோம். And he comforted them, he exhorted them, he urged them to live a life that is holy and worthy of God's calling. ஆகவே அப்படிப்பட்டவர்களை பரிசுத்தமுள்ள கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக அவருடைய அழைப்பிற்கு பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று புத்திமதியையும் அதே போல அறிவுரையையும் தேறுதலையும் எச்சரிப்பையும் கொடுக்கிறதை பார்க்க முடியும். So this is practical in our spiritual living as well as in our family living. ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் இது நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய விஷயமாகும். No, we are living in a world that we have lot of property. We may have properties, we may have bank balance, we may have many things to say that it is ours, but none of these things we can take to heaven when we leave this world. இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கின்ற நாட்களிலே நமக்கு இவ்வளவாக சொத்துக்கள் இருக்கிறது, நமக்கு வங்கியினுடைய வைப்பு நிதி இவ்வளவு இருக்கிறது என்று சொல்லி எல்லாம் நாம் சொல்லலாம். ஆனால் இந்த பூமியை விட்டு நாம் கடந்து போகும் பொழுது இவைகளில் ஒன்றையும் எடுத்துச் செல்ல முடியாது. But only the treasure that we can carry along with us to kingdom of God is only our children, if they are brought to the saving knowledge of our Lord Jesus Christ. இந்த பூமி விட்டு நாம் கடந்து போகும் பொழுது நாம் கொண்டு போகக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அது இந்த பூமியிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற குழந்தைகள், குறிப்பாக அந்த பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பார் என்று சொன்னால் அவர்களையும் நம்மோடு கொண்டு செல்ல முடியும். So it is a great responsibility God has entrusted to us to lead our children, to guide our children, so that they may live a life which is pleasing God, and they may live Christian living in this world. ஆகவே நம்முடைய குழந்தைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்துவதும் ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை ஜீவிப்பதற்கும் இந்த பூமியிலே அவர்கள் வாழ்கின்ற நாட்களிலே அவரை பின்பற்றி வாழும்படியாக அவர்களை வழிநடத்துவதும் பெற்றோராக இருக்கின்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கின்றது. So actually the children, they have the parents as their role model. குழந்தைகள் பெற்றோர்களை தான் மிகப்பெரிய முன்மாதிரிகளாக கருதுகிறார்கள். So how we should live as parents
in this world, in our home, to show them this is the Christian life. ஆகவே பெற்றோராக இந்த பூமியில நாம் ஜீவிக்கின்ற பொழுது, குடும்பங்களில் நாம் வாழும் பொழுது, ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் என்று சொன்னால் இதுவே என்று நம்மை சுட்டி காண்கின்ற வகையில் நாம் ஜீவிக்க வேண்டும். You know, the children living with us will always look to us, listen to our conversations, listen to our everything that we talk in our home. That is what they are learning. ஆகவே கிறிஸ்தவர்களாக நாம் குடும்பங்களிலே ஜீவிக்கின்ற பொழுது பிள்ளைகள் நம்மை பார்க்கிறவர்களாக, நம்மை உற்று கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாம் எப்படி பேசுகின்றோம், எப்படி நடந்து கொள்கிறோம், எப்படியாய் நாம் பாவிக்கின்றோம் என்பதை அனைத்துமே அவர்கள் கவனிக்கிறார்கள். So all our living is their lessons. You know, நம்முடைய ஜீவியம் முழுவதுமே அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களாக அமைந்திருக்கின்றது. If anything that hinders them to know the Lord Jesus Christ, or if we live a tricky life, children will learn those tricks and try to live like what we are living. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியங்கள் தடையாக இருக்கும் என்று சொன்னால், அல்லது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில தந்திரமான நடவடிக்கைகள் அல்லது நம்முடைய வாழ்க்கையினுடைய முறைகள் ஏதாவது தடையாக இருக்குமானால் அதனை மாற்றி அமைக்க வேண்டும். So we have a great responsibility in this family life. ஆகவே இந்த குடும்ப வாழ்க்கையிலே நமக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு உண்டு. God has given us, blessed us with children, and the children whom God has given to us is only that we have to bring them up in the fear of God, so that we may present them and to the Lord Jesus Christ as their children, as God's children. ஆகவே தேவன் நமக்கு பிள்ளைகளை தானமாக ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கின்றார். ஆகவே அந்த பிள்ளைகளை கர்த்தர் அறிகின்ற அறிவிலே அவர்களை வளர்த்தி, கர்த்தருக்கு பயப்படுகின்ற விதத்திலே அவர்களை வளர்த்தி கொண்டு வந்து, பின்பதாக அந்த பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் நிறுத்துவது மிகவும் முக்கிய கடமையாக இருக்கின்றது. So first thing that we have to live a life that is showing them the true Christian living. முதலாவதாக உண்மையான கிறிஸ்தவ ஜீவியத்தை அவர்களுக்கு காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். And guide them to the word of God, exhort them to the word of God. This is how we should be living. பின்பதாக அவர்களை தேவனுடைய வசனத்தினாலே அவர்களுக்கு புத்திமதி சொல்லி அறிவுரை கொடுத்து இவ்வகையில் தான் நாம் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். And comfort them. அவர்களை தேற்ற வேண்டும். And also urge them, make sure that they follow strictly to the word of God. அதன் பின்பு அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றவனமாக அதன்படியாக அவர்கள் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு எச்சரித்து அவர்களை மன்றாடி கேட்டுக்கொள்ள வேண்டும். The Apostle Paul is telling how you all know that how we lived a life to bring you up in the fear of God and in the knowledge of God. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, உங்களை நாங்கள் தேவனுடைய பக்திக்குள்ளாக நாங்கள் வளர்த்தி உங்களை கொண்டு வருவதிலே எவ்வளவு அதிக அக்கறையோடு நடந்து கொண்டோம் என்று சொல்கிறார். As the father does for his own children. தகப்பன் தன் சொந்த பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல. And here he says, we charged you, or we urged you, every one of you. That means individually they were taken care. நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் சொன்னோம் என்று சொல்கிறார். அப்படியானால் அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்கும் அவர் இந்த விஷயங்களை புத்திமதியாக தேற்றி எச்சரித்து சொல்லியிருக்கிறார். The individual caring of our children is very important. நம்முடைய பிள்ளைகளிலே தனிப்பட்ட முறையிலே அவர்களுக்கு கவனம் செலுத்தி அக்கறை கொடுப்பது மிக முக்கியமாகும். Children also have different nature, but we have to learn their nature. We have to treat them. We have to guide them according to their nature individually. ஆகவே குழந்தைகளுக்கு அவர்களை குறித்து நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு சுபாவம், ஒவ்வொரு தனிப்பட்ட தன்மைகள் உண்டு. ஆகவே அவர்கள் தன்மைக்கேற்றவண்ணமாக, குணாதிசயத்திற்கு ஏற்றவண்ணமாக நாம் அவர்களை தேவனுக்குள்ளாக வழிநடத்தி கொண்டு வர வேண்டும். So that individual caring should be a lesson for us. I have heard of Susanna Wesley, the mother of Charles Wesley and John Wesley. I heard of her life. நான் நம்முடைய குழந்தைகளுக்கு தனிப்பட்ட அக்கறையை, கவனத்தை செலுத்த வேண்டியது மிக முக்கியமாக இருக்கிறது. நான் சூசனா வெஸ்லி, அதாவது ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி என்பவருடைய தாயாராக இருந்த சூசனா வெஸ்லியினுடைய கதையை பற்றி
And she used to spend individual time. Individually, she goes to their bed and prays to God for individually for each of her children. அவருடைய ஒவ்வொரு பிள்ளையோடும் கூட தனிப்பட்ட முறையிலே நேரம் செலவிடுவது உண்டு. அவர்கள் ஒவ்வொருவரிடமும் அவருடைய படுக்கை அறைக்கு சென்று பின்பதாக தனிப்பட்ட விதத்தில் அவர்களிடம் அந்த தாயார் நேரத்தை செலவிட்டார்கள். So that give me a shock, like how do I spend time with my children? How do I pray to God regarding my children? ஆகவே அந்த குறிப்பிட்ட விஷயங்கள் என்னை அதிகமாக பாதித்ததாக இருக்கிறது. நான் எப்படி என் பிள்ளைகளோட கூட நேரம் செலவிட வேண்டும், நான் எவ்வாறு என் பிள்ளைகளோட கூட சேர்ந்து நான் ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று எனக்கு உணர்த்தியது. We normally pray for our children. We collectively say, "Oh Lord, bless our children, take care of our children, lead them and guide them." That's a common, a collective prayer that we always pray for them. நாம் மொத்தமாக நம்முடைய பிள்ளைகளுக்கென்று ஒட்டுமொத்தமாக நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும், அவர்களை வழிநடத்தும், இதையெல்லாம் சொல்லி ஒட்டுமொத்த ஜெபமாக நாம் செய்கிறது உண்டு. So that collective prayer is not that we should do. We should pray individually, pray for them individually, so that Lord may hear our prayer and answer our prayers and bless our children. ஆனால் தனிப்பட்ட விதத்திலே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் தனிப்பட்ட அவர்களோடு சேர்ந்து ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதன் மூலமாக தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். So God has given us a great responsibility in our church, in our spiritual life, as well as in our home living. ஆகவே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நம்முடைய சபையினுடைய வாழ்க்கையிலும் தேவன் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை, கடமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். And Apostle Paul is an example for our Christian living. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தாமே ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். May the Lord help us to think of these things, the glorious hope we have, and the kingdom to which we are invited, we are called for, and the responsibility that is given to us to take care of our own home and the people who are living around us, to live a life, to show a life that will reflect the nature of our God, our Lord Jesus Christ, to others who are living around us. ஆகவே இந்த விஷயங்களை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். நமக்கு தேவன் கொடுத்திருக்கின்ற அந்த மகாபெரிய அழைப்பை பற்றியும், அதற்கேற்ற வண்ணமாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்பதை பற்றியும், நமக்கு தேவன் கொடுத்திருக்கின்ற அந்த மகிமையான நம்பிக்கையை பற்றியும், அதே வேளையிலே தேவன் நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலும், நம்முடைய குடும்பத்தின் மத்தியிலும், நம்முடைய சபையினுடைய வாழ்க்கையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் ஜீவித்து காண்பிக்க வேண்டிய அந்த மகாபெரிய கடமையையும் பொறுப்பையும் பற்றி சிந்தித்தவர்களாக இருப்போம். May the Lord help us with these thoughts, that we may live a life that is pleasing God, and we may be a blessing for others who are living around us and with us. இந்த சிந்தனைகள் மூலமாக தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆண்டவர் தாமே நமக்கு அவருடைய பக்தி விருத்திக்குள்ளாகவும் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ நமக்கு உதவி புரிவாராக. அதன் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நம் அருகில் இருப்பவர்கள், மற்றவர்கள் இதன் மூலமாய் ஒரு தாக்கத்தை ஏற்பட்டு ஆண்டவருக்குள்ளே வர, ஆண்டவரை அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும். May the Lord bless us with these thoughts and His name be glorified. தேவன் தாமே இந்த சிந்தனைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். Amen.